ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யக்கூடிய மசோதாவை தாக்கல் செய்தது. ஆனால் அப்போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஆளுங்கட்சி எம்பிகள் மூலம் விவாதம் செய்து அதை மத்திய அரசு உடனடியாக சட்டமாக்க ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைத்தது. அவரும் அவசர கால நடவடிக்கையாக உடனடியாக அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார். இதனால் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நிரந்தர தடை விதிக்கும் அதிரடி சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்று நடைமுறைக்கு வந்த பிறகும் அந்த சட்டத்துக்கு எதிராக டெல்லி, மத்திய பிரதேசம், கர்நாடகம் போன்ற மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களில் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இப்படி வெவ்வேறு நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் மத்திய அரசு அதிர்ச்சி அடைந்துள்ளது. காரணம், ஆன்லைன் ரம்மி விளையாட்டின் தடை சட்டமானது ஒன்றாக இருந்தாலும் வெவ்வேறு நீதிமன்றங்கள் என்கிற போது ஆளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்வார்கள். இதனால் அவர்கள் முரண்பட்ட தீர்ப்புகளை வழங்குவதற்கு வாய்ப்புள்ளது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் மீண்டும் ரம்மி விளையாட்டு நடைபெற தொடங்கி பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இந்த விஷயத்தில் மத்திய அரசு அதிரடியாக